அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மக்களவையில் மகளிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, நம்ம இந்த மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா, 18வது மக்களவை தேர்தல். ஸோ அதுல எவ்வளவு பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் போட்டியிட்டாங்க, எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இந்த மாதிரியான செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நமக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் பார்த்தோம்னா நமக்கு 33% இடஒதுக்கீடு மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களையும் வந்து தருது. இருந்தாலும் இந்த சட்டம் இந்த 18வது லோக்சபா தேர்தல் அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸ்க்கு அப்புறமா தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணுவாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. அதற்கு அப்புறமா தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும், சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படலை. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அந்த வகையில் 18வது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பெண் வாக்காளர்கள் எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 96.8 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எண்ணிக்கை. ஸோ அதுல பெண்களின் பங்களிப்பு மட்டும் பார்த்தோம்னா 47.15 கோடி பேர், ஓகேவா? இதுல தேர்ட் ஜெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 48,000 பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.85 crore பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. அதுல 85 lakh வந்து பெண்களாக இருக்காங்க, சரியா? இது வந்து பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் முறை வாக்காளர்கள்ல எவ்வளவு பெண்கள், ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ல எவ்வளவு பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேட்பாளர்களா பார்க்கிறப்ப ஒட்டுமொத்தமா 8,360 பேர் வந்து கேண்டிடேட்ஸா இருந்தாங்க, ஓகேவா? மொத்த வேட்பாளர்கள் அதுல 797 பேர் வந்து பெண்கள், ஓகேவா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 76 பெண் வேட்பாளர்கள் வந்து களமிறங்கி இருந்தாங்க, சரியா? ஸோ இதுல ஒவ்வொரு கட்சியும் வந்து எவ்வளவு பேருக்கு வந்து சீட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, கம்மியாக கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு 797 பெண் வேட்பாளர்கள்ல எவ்வளவு பேர் வெற்றி பெற்று அந்த லோக்சபாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 74 பெண்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 18வது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 18வது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 74 பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழகத்திலிருந்து பார்க்குறப்ப ஒரு 5 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமா 76, அதுல 5, ஓகேவா? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 797ல 74 பேர் வந்து போயிருக்காங்க, சரியா? அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 76ல 5 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, ஓகேவா? சோ இது வந்து இந்த லோக்சபால பெண்கள் வெற்றி பெற்ற கணக்கு. இதே போன லோக்சபாவை எடுத்து பார்த்தோம்னா, அதாவது 17வது லோக்சபாவை எடுத்து பார்த்தோம்னா அந்த லோக்சபால தான் இருக்கிறதுல இந்தியாவோட வரலாற்றிலே, லோக்சபா வரலாற்றிலே பார்க்கிறப்ப எந்த லோக்சபால அதிக பெண்கள் பிரதிநிதித்துவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 17வது லோக்சபால தான் அதிகமான பெண்களின் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஓகேவா? சோ இந்த சில டேட்டாக்கள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம், ஓகேவா? 17வது லோக்சபால பார்த்தோம்னா 78 பெண் எம்பிகள் வந்து இருந்தாங்க. இதுவே 6வது லோக்சபாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 19 பெண் எம்பிகள் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட், இது வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட், ஓகேவா? இதுவே ஃபர்ஸ்ட் லோக்சபாவை பார்த்தோம்னா நமக்கு 22 பெண்கள் இருந்தாங்க. இப்போ 18வது லோக்சபா கடைசியா நடந்து முடிஞ்ச தேர்தலை எடுத்து பார்க்குறப்ப 74 பெண் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் டேட்டாவா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் கேட்கறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோக்சபால எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் அதுக்கு முன்னாடி கேட்ட விஷயங்கள் தான். ஸோ மற்றபடி பார்க்குறப்ப ஒரு சில கட்சிகள் பார்த்தோம்னா நிறைய பெண் வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு சில கட்சிகள் பெண் வேட்பாளர்களை ரொம்ப கம்மியா நிப்பாட்டிருக்காங்க, ஓகேவா? அந்த வகையில பார்க்கறப்ப திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம பாராட்டலாம். 12 பெண் வேட்பாளர்களை நிப்பாட்டியிருப்பாங்க. அதுல 11 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா மத்திய அமைச்சரவை கேபினெட்ல பார்த்தோம்னா நமக்கு 72 பேர் வந்து இருக்காங்க, ஓகேவா? கேபினெட் யூனியன் கேபினெட்ல டோட்டல் மினிஸ்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 72. இந்த 72ல எவ்வளவு பேர் வந்து விமன் அப்படின்னு பார்த்தோம்னா 7 பேர். அந்த 7 பேர்ல பார்த்தோம்னா 2 பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸா இருக்காங்க. சோ அவங்கள தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை பினான்ஸ் மினிஸ்டரா வந்து இருக்காங்க. இன்னொருத்தவங்களை பார்த்தோம்னா அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, ஓகேங்களா? விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டரா யார் இருக்காங்கன்னா அன்னபூர்ணா தேவி. சோ இவங்க 2 பேரும் தான் 2 கேபினெட் அமைச்சர்களா இருக்காங்க. மொத்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தோம்னா மொத்த அமைச்சரவையில 72 அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல 7 பேர் பார்த்தோம்னா பெண்கள். அந்த 7 பேர்ல 2 பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸா முக்கியமான துறைகளை வச்சிருக்கக்கூடியவங்களா 2 பேர் வந்து இருக்காங்க, ஓகேவா? சோ
இதுதான் இந்த ஒரு ஆர்டிகல்ல நமக்கு சொல்ல வர விஷயமா இருக்கு. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டா மட்டும் தான் அந்த இடத்துல நிறைய கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா சென்னை விளாடிவோஸ்டோக் சரக்கு போக்குவரத்து திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வழித்தடம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய நகரமான விளாடிவோஸ்டோக் துறைமுகத்தையும் இந்தியாவின் தென்கிழக்கு துறைமுக மையமாக இருக்கும் சென்னையை இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரக்கு போக்குவரத்து வழித்தடம் தான். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம், மேப்ல இருக்கு, நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போம். இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஸோ பைலேட்ரல் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. எப்போ இந்த திட்டம் கையெழுத்தாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2019 நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ரஷ்யா போயிருப்பாரு, விளாடிவோஸ்டோக் நகரத்துக்கே போயிருப்பாரு. எதுக்காக போயிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? கிழக்கு பொருளாதார மன்ற கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த மன்ற கூட்டத்தில் சைட்லைன்ஸ்ல தான் நமக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2019 சைன் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தோம்னா இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்க போயிருக்காரு, ரஷ்யால இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி நிறைய டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு செய்திகள்ல சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பேசிஸ்ல தான் நம்ம அதை பார்க்கிறோம், இந்த ஒப்பந்தத்தை. ஓகேவா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின் படி பார்க்கிறப்ப நமக்கு நிலக்கரி, எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு, உரங்கள், கொள்கலன்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தில் ஏற்கனவே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டு வரும் பிற சரக்குகளையும் கையாள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சி ரூட்ல என்ன மாதிரியான ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு வழித்தடம் இருக்கு. என்ன வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த வழித்தடம். ஓகேவா? ஆல்ரெடி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா 2 வழித்தடங்கள் இருக்கு. ஸோ இந்த மேப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை நம்ம தாய்லாந்து வழியா, சவுத் சைனா சி வழியா, தைவான் வழியா, ஜப்பான் வழியா விளாடிவோஸ்டோக் நகரத்துக்கு போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு வழித்தடம் இப்போ ப்ரொபோஸ் ஆகி இருக்கக்கூடியது, 2019 சைன் பண்ணது. இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது, ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை டு பீட்டர்ஸ்பர்க், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மும்பை டு பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிறது நமக்கு ரெட் சி வழியா, சூயஸ் கேனல் வழியா, மெடிட்டரேனியன் சி வழியா இப்படியே வந்து நமக்கு மறுபடியும் யூரோப்பை சுத்தி, ஆர்டிக் சீயை சுத்தி டைரக்டா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போறது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கக்கூடியது. அதாவது மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போறதுக்கு 40 நாள் ஆகும். சரிங்களா? இதுவே சென்னை டு விளாடிவோஸ்டோக் போறதுக்கு வெறும் 24 நாள் தான் ஆகும். ஓகேவா? அப்ப இதுதான் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 24 டேஸ்ல நம்மளால போயிட முடியும் ரஷ்யாவுக்கு. ரஷ்யால இருந்து ஒரு ஷிப்மெண்ட் பண்றாங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு 24 டேஸ்ல வந்துடும். இதனால நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 2 வழித்தடங்கள் மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னொரு வழித்தடமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது என்ன இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார்னா நமக்கு இங்க மும்பைல இருந்து கிளம்பி டைரக்டா எங்க வரோம்னா ஈரானுக்கு போறோம். இந்த இடத்துல சபாகர் அப்படிங்கிற போர்ட் இருக்கு. ஸோ சபாகர் போர்ட்ல இருந்து நமக்கு இப்படி டைரக்டா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கனெக்ட் பண்றதுக்கும் ஒரு ரோட் இருக்கு. இது வந்து ரோட்வேஸ் மற்றும் ரோட் அண்ட் ரயில்வே ப்ராஜெக்ட். இது ஓகேவா? ரோட், ரயில் அண்ட் ஷிப் 3மே வரும். ஓகேவா? ஸோ மும்பை டு சபாகர் போர்ட்டுக்கு போறோம். ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் போர்ட்ல இருந்து டைரக்டா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இங்க இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணி போறோம். ஸோ இதுவும் ஒரு ப்ராஜெக்ட், இந்தியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்றது. ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வழித்தடங்கள் இருக்கு. மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்கு, மும்பை டு சபாகர், சபாகர் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிறதும் இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நல் உறவையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் இம்பார்ட்டன்ஸையும் சொல்லுது. அதே மாதிரி இந்தியா எப்படி சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வழித்தடங்கள் நமக்கு தீர்மானிக்க போகுது. சரிங்களா? சோ அதனாலதான் இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா இருக்கு. சோ இந்த மேப் எல்லாத்தையும் பார்த்து வைங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கும். இந்த மேப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.